வணக்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஆப்பிரிக்காவோட சவானாக்களில் ராஜாவாக வாழ்கிறது சிங்கங்கள். அதே மாதிரி ஆசியாவோட அடர்ந்த காடுகளில் ராஜாவாக வாழ்கிறது புலிகள். காடுகளில் இதுங்க ரெண்டும் மீட் பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது. இருந்தும் இதுங்க ரெண்டுக்கும் இடையில 1-on-1 மேட்ச் வச்சா யார் ஜெயிப்பா? இந்த கேள்வி சின்ன வயசில் இருந்தே நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும். அதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படின்னா அதுங்களோட பைட் ஃபோர்ஸ், ஸ்பீடு, சைஸு, ஸ்ட்ரென்த்து, இன்டெலிஜென்ட், அக்ரெசிவ்னஸ் இந்த ஆறையும் கம்பேர் பண்ணி சிங்கம் ஜெயிக்குமா புலி ஜெயிக்குமாங்கிறதையும், வரலாற்றில் இது வரைக்கும் சிங்கத்துக்கும் புலிக்கும் நடந்த சண்டையில் எது ஜெயிச்சிருக்குங்கிறதையும் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிரிக்காவோட புல்வெளி சவானாக்களில் சிங்கங்கள் ராஜாவாக சுற்றி வருது. அங்கே அதுங்க தான் ஏபெக்ஸ் பிரெடேட்டர். தண்ணியில் இருக்க ஆபெக்ஸ் பிரெடேட்டரான முதலைங்க கூட அதுங்களுக்கு பணிஞ்சு தான் போகணும். எந்த வேட்டையாடி விலங்காலையும் வீழ்த்த முடியாத யானைகள், ஒட்டகச்சிவிங்கி, காட்டு எருமை, நீர் யானை மாதிரியான பெரிய விலங்குகளை டீம் ஒர்க்கோட செயல்பட்டு வீழ்த்துறதுல இதுங்க தான் மன்னர்கள். சவானாவோட எல்லா விலங்குகளும் சிங்கங்களை பார்த்தா பயந்து பதுங்கி மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அந்த அளவுக்கு ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய கேங்ஸ்டர்ஸ் சிங்கங்கள் தான். சிங்கங்கள் எப்போவுமே சண்டைக்கு புதுசு கிடையாது. மேக்சிமம் 30 பேர் வரை இருக்கிற மிகப்பெரிய குடும்பமாக வாழ்கிற சிங்கங்கள் ஒன்றோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட தலைமை ஆண் அரசர்களால் ஆளப்படுது. அரசர்கள் தங்களோட குடும்பத்தையும் குடும்பம் வசிக்கிற ராஜ்யத்தையும் பாதுகாக்க உயிருள்ள வர போராடும். நாடோடிகளும் பக்கத்து ராஜ்யத்தோட அரசர்களும் தங்களோட குடும்பத்தையும் ராஜ்யத்தையும் அபகரிக்க நினைக்கும் போது தலைமை ஆண்கள் சண்டை செஞ்சே ஆகணும். ஜெயிக்கிறவங்களுக்கு குடும்பமும் ராஜ்யமும் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு ராஜ்யத்தையும் குடும்பத்தையும் ஆக்கிரமிக்கணும்னாலும் அதுக்கும் சண்டை தான். இப்படி சிங்கங்களோட வாழ்க்கையில் சண்டைங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இதனாலேயே இதுங்களை ஒரு போர் வீரன்னு சொன்னால் ரொம்ப சரியாக இருக்கும். அப்போ சிங்கங்களை எதிர்த்து எந்த விலங்காலையும் சண்டை போட முடியாதா? சிங்கங்கள் தான் ஒரே ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டரா? சிங்கத்துக்கு அடிபணியாத எந்த விலங்கும் இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் தான் இருக்க முடியும். அது புலி. ஆப்பிரிக்காவோட புல்வெளி நிறைஞ்ச சவானாக்களில் சிங்கங்கள் ராஜான்னா, ஆசியாவோட அடர்ந்த காடுகளில் புலி தான் ராஜா. அங்கே அது எப்படியோ இங்கே இதுவும் அப்படி தான். புலிகளும் சண்டைக்கு புதுசு கிடையாது. தான் எல்லைக்குள்ளே தனியாக வாழ்கிற புலிகள் அந்த எல்லையை பாதுகாக்கவும் இனப்பெருக்க உரிமைக்காக பெண்களை அடையவும் 2 புலிகளுக்கு இடையில் அடிக்கடி சண்டைகள் நடக்கும். ஜெயிக்கிற புலிக்கு தான் எல்லை மேலேயும் பெண் புலிகள் மேலேயும் உரிமை கொண்டாட முடியும். இந்த மாதிரியான தீவிரமான சண்டைகளில் தான் நிறைய புலிகள் வீரமரணம் அடையும். அடர்ந்த காட்டில் தன்னோட ஆக்ரோஷத்தை காட்டி எல்லா விலங்கையும் அடிபணிய வைக்கும். நல்லா வளர்ந்த ஒரு யானையை தனியாக சாய்க்க முடியலினாலும் இந்திய காட்டெருமையை புலியால் தனியாக வீழ்த்த முடியும். அதுக்கான பலமும் ஆக்ரோஷமும் அதுக்கிட்ட இருக்கு. ஸோ ஆசியாவோட அடர்ந்த காட்டோட ஒரு பெரிய டான்னா அது புலி தான். அப்போது சவானாவோட ராஜாவுக்கும் காட்டோட ராஜாவுக்கும் சண்டை வச்சா எது ஜெயிக்கும்? இதில் எது ரொம்ப ஸ்ட்ராங்கு? யார் கெத்து? ஃபஸ்ட்டு இதுங்க ரெண்டுக்கும் இருக்கிற சில வித்தியாசங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பைட் ஃபோர்ஸ். ஒரு சிங்கத்தோட பைட் ஃபோர்ஸ் சராசரியாக 650 PSI வரை இருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய நல்லா வளர்ந்த ஆண் சிங்கத்தோட கடி 1000 PSI வரை ரீச் பண்ணும். ஒரு புலியை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் கிட்டத்தட்ட 1000 PSI தான் இருக்கும். ஆனால் ஒரு புலி ஸ்ட்ராங்கான ஒரு அனிமல். அதோட உடம்புல தசைகளோட விகிதம் ரொம்ப அதிகமாகவும் சீராகவும் பரவி இருக்கும். இதனாலேயே ஒரு மிகப்பெரிய புலியோட பைட் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் 1200 PSI வரை ரீச் பண்ணும். இதில் புலிக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, புலியோட கோரை பற்கள் 3 இன்ச் நீளமாக இருக்கும். இது பூனை குடும்பத்திலேயே மிகப்பெரிய ஒன்று. சிங்கத்துக்கு வெறும் 2.5 இன்ச் தான் நீளமாக இருக்கும். ஸோ பைட் ஃபோர்ஸை பொறுத்தவரை புலிக்கு தான் சாதகமாக இருக்குது. அதிக பைட் ஃபோர்ஸோடு கடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நீளமான கோரை பற்கள் ஆழமான காயத்தை உண்டாக்கும். அடுத்து ஸ்பீடு. வேகத்தை பொறுத்தவரை சிங்கத்தோட கை தான் மேலோங்கி இருக்குது. சிங்கத்தால் 1 மணி நேரத்துக்கு மேக்ஸிமம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். ஆனால் ஒரு புலியால் வெறும் மேக்ஸிமம் 65 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஓட முடியும். ஆனால் ரெண்டுமே ஷார்ட் பஸ்டர்ஸ். 90 மீட்டர் தூரம் வரதான் 2 ஆளையும் அதுங்களோட மேக்ஸிமம் ஹை ஸ்பீடில் வேகமாக ஓட முடியும். அதுக்கு மேலே முடியாது. இருந்தாலும் புலியை விட சிங்கம் வேகமாக ஓடுறதால வேகத்தை பொறுத்தவரை சிங்கம் தான் மேலே இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று சைஸு. சிங்கங்கள் அதிகபட்சமாக தலையிலிருந்து வால் வர 3.3 மீட்டர் நீளமும் 1.2 மீட்டர் உயரமும் 250 கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கும். புலிகள் தலையிலிருந்து வால் வர 4 மீட்டர் நீளமும் 1.1 மீட்டர் உயரமும் 300 கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கும். இந்த அளவீடுகளை பார்த்தோம்னா சிங்கம் புலியை விட உயரமாக இருக்கும். ஆனால் புலி நீளமாகவும் அதிக எடையோடையும் இருக்குது. ஸோ சைஸை பொறுத்தவரை சிங்கத்தை விட புலி தான் ரொம்ப பெருசு. அடுத்து யார் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு பார்க்கலாம். புலிகள் ரொம்ப பெருசாக இருக்குது. அதோட உடம்பு ஃபுல்லாக தசைகள் தான்.
அதோட உடல் எடையில் 72.6% தசைகள் மட்டுமே இருக்குது. வெறும் 7.7% மட்டும்தான் அங்கங்கே கொஞ்சம் கொழுப்பு இருக்குது. அதுவும் புலியோட உடம்புல தசைகள் எப்படி இருக்குன்னா உடம்போட எல்லா பகுதிக்கும் சீராகவும் சமமாகவும் பரவி இருக்கு. இதனால அதோட உடம்புல இருக்க எல்லா பாகங்களும் சமமான வேகத்தில் செயல்படுறதால புலி ரொம்ப சுறுசுறுப்பானது. ஒரு விலங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே நேரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்குன்னா அதோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் சிங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதோட உடல் எடையில் 58.8% தான் மசில்ஸ் இருக்குது. கொழுப்பு 13.7% இருக்குது. இது புலி கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. ஸோ பலத்திலையும் சுறுசுறுப்புலையும் சிங்கத்தை விட புலியோட கை தான் மேலோங்கி இருக்கு. இப்போ யார் புத்திசாலின்னு பார்க்கலாம். ஒரு சிங்கத்தை விட புலியோட மூளை 16% பெருசாக இருக்கும். மூளை பெருசாக இருக்குங்கிறதுக்காக அது புத்திசாலியா என்ன? யானைக்கு கூட தான் நம்மளை விட 4 மடங்கு பெரிய மூளை இருக்குது. அதுக்காக மனிதர்களை விட யானைகள் புத்திசாலியா என்ன? அதே மாதிரி தான் மூளை பெருசாக இருந்தாலும் புலியை விட சிங்கம் தான் புத்திசாலியான ஒன்று. அடர்ந்த காட்டில் புலிகளுக்கு எதிரிகள் ரொம்ப கம்மி. அதுக்கு மிகப்பெரிய எதிரியே மற்ற புலிகள் தான். ஆனால் சிங்கங்களை எடுத்துக்கிட்டோம்னா முதலைகள், கழுதை புலிகள், நீர் யானைகள், யானைகள், காட்டெருமைகள் அப்படின்னு பல எதிரிகளையும் பலவிதமான விலங்குகளையும் ஃபேஸ் பண்ணுது. அதை எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறது, தான் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறது, எந்த சிங்கத்தை உள்ளே வச்சுக்கணும், எந்த சிங்கத்தை குடும்பத்தை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு இந்த மாதிரி பல யோசனைகள் அதோட மைண்டில் ஓடுறதால புலியை விட சிங்கம் தான் புத்திசாலி. அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியாளர்கள் நடத்தின சில ஐக்யூ டெஸ்ட்லையும் மற்ற பூனைகளை விட சிங்கங்கள் தான் புத்திசாலின்னு நிரூபிச்சுது. ஸோ புலியை விட சிங்கம் தான் புத்திசாலி. சரி, ரெண்டில் எது ஆக்ரோஷமான விலங்கு? ஆக்ரோஷம் அப்படின்னு வந்துட்டா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. எல்லையை பாதுகாக்கவும் கூட்டத்தை பாதுகாக்கவும் மற்ற சிங்கத்தோட எல்லையையும் கூட்டத்தையும் கைப்பற்றவும் சிங்கங்கள் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கும். அது சண்டைக்கு எப்பவுமே ரெடியாக இருக்கும். இந்த மாதிரியான சண்டைக்கு முழு பலமாக இருக்கிறது அதுங்களோட ஆக்ரோஷம்தான். புலியும் எல்லைக்காகவும் இனப்பெருக்க உரிமைக்காகவும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கும். ஸோ அக்ரெசிவ்னஸை பொறுத்தவரை ரெண்டுமே ஈக்குவல் தான். புலிக்கும் சிங்கத்துக்கும் சண்டைக்கு தேவையான 6 முக்கியமான கம்பேரிசனை இப்போ நம்ம பார்த்தோம். இந்த 6லையும் அதிக வாக்குகளை வாங்கி புலி சளைச்சதில்லைன்னு காட்டுது. சிங்கத்துக்கும் புலிக்குமான சண்டையில் சிங்கம் ஆக்ரோஷமாக புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டு வேகமாகவும் இருக்கும். புலியானது அதே ஆக்ரோஷத்தோட மிகப்பெரிய உருவத்தோட பலமான கடியை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்காகவும் இருந்துக்கிட்டு சுறுசுறுப்பாக சண்டை போடும். சரி, இப்போ இதில் யார் ஜெயிப்பா? இருங்க கம்பேரிசனை பார்த்தாலும் தனி திறமைகள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி சிங்கத்தோட தனி திறமைகளை பார்க்கலாம். சிங்கத்துக்கு பிடரி முடி இருக்கு. இது கழுத்தில் ஏற்படுற காயத்தோட வீரியத்தை குறைச்சி ஒரு கேடைய மாதிரி செயல்படுது. அப்புறம் இது அனுபவம் வாய்ந்த ஒரு போர் வீரன். புலியை விட அதிக சண்டைகளை ஈடுபடுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு கை கொடுக்கும். சிங்கத்தோட பிடரி முடி அதோட உருவத்தை ரொம்ப பெருசாக காட்டுறதால எதிராளிக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. அதாவது, நான் உன்னை விட பெரியவன், நீ என் கூட மோதினி நான் தோற்றுருவேன் அப்படின்னு எதிராளியை உளவியல் ரீதியாக பாதிக்கும். சரி, இப்போ புலிகிட்ட வருவோம். சிங்கத்துக்கு பிடரி முடி கேடயமாக செயல்படலாம். ஆனால் சண்டைக்கு தேவையான ஆயுதங்கள் பெரிய சைஸில் புலிகிட்ட இருக்குது. அதாவது புலியோட கோரை பற்களும் நகங்களும் சிங்கத்தை விட ரொம்ப பெருசு. இது கேடயத்துக்கு பதில் சொல்ல போதுமானது. சரி, இப்போ சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை நடந்தால் யார் ஜெயிப்பா? சரி, சண்டையை போட்டு பார்த்துருவோமா? சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை நடக்கும்போது ரெண்டும் ஆக்ரோஷமாக ஒன்றை தாக்கிக்கும். புலியோட அதிகமான பைட் ஃபோர்ஸும் நீளமான கோரை பல்லும் நகங்களும் சிங்கத்து மேலே பதிஞ்சு மோசமான காயத்தை உண்டாக்கும். பிடரி முடி கழுத்தை காயம் ஏற்படாமல் சிங்கத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும். புலியோட மிகப்பெரிய உருவமும் அதிகமான பலமும் அதோட ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி சிங்கத்து மேலே விழும். ஆனால் புத்திசாலியான சிங்கம் புலியோட தாக்குதலை முடிஞ்சளவு தவிர்த்து எஸ்கேப் ஆகி அதோட வேகத்தை யூஸ் பண்ணி திருப்பி தாக்கும். விட்டு கொடுக்காத புலி ரொம்ப சுறுசுறுப்போட திருப்பி தாக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு புலிக்கு உடம்பு ஃபுல்லாக தசைகள் சமமாக பறந்து விரிஞ்சு இருக்கிறதால அதோட 2 பின்னங்காலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது ரொம்ப நேரம் 2 பின்னங்காலில் நின்றுக்கிட்டு சிங்கத்தை தாக்கும். ஆனால் சிங்கத்தோட பின்னங்கால் ரொம்ப வீக்காக இருக்கும். ரொம்ப நேரம் 2 பின்னங்காலில் நின்றுக்கிட்டு சண்டை போட முடியாது. ஒரு சிங்கம் புத்திசாலித்தனத்தோட ஸ்பீடை யூஸ் பண்ணி கம்மியான பலத்தோட சண்டை தொடங்கும் போது ஆக்ரோஷமாக சண்டை போடலாம். ஆனால் நேரம் போக போக ஒரு புலி அளவுக்கு ரொம்ப நேரம் நின்று அதெல்லாம் சண்டை போட முடியாது. அது சீக்கிரமே டயர்டாகி வீக் ஆகிடும். ஆனால் ஒரு புலி வலுவான கடியோட ஸ்ட்ராங்காகவும் சுறுசுறுப்பாகவும் நீளமான கோரை பற்களையும் நகங்களையும் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட அதிகமான தசை அடர்த்தியால் ரொம்ப நேரம் டயர்டாகாமல் சண்டை போட முடியும். இதுவே சிங்கத்தை கொள்ள போதுமானது. இந்த கம்பேரிசன்லாம் விட்டு சம பலத்தோடு இருக்க சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை நடந்தாலும் புலிக்கு தான் ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதை இந்த கம்பேரிசனில் இருந்து மட்டும் சொல்லலாம். வரலாறும் புலிக்கு தான் சாதகமாக இருக்குது.
பண்டைய ரோமில் ஒரு ஃபேமஸான நிகழ்வு என்னன்னா புலிக்கும் சிங்கத்துக்குமான சண்டை தான். இதில் அதிகமாக புலி தான் ஜெயிச்சதா ஓவியங்கள் குறிப்பிடுது. 1800ோட பிற்பகுதியில் இந்திய மன்னரான பரோடாவோட கெய்க்வாட் சிங்கத்துக்கும் புலிக்கும் ஒரு சண்டையை ஏற்பாடு பண்ணார். பந்தயம் கட்டுறவங்க புலி ஜெயிக்கும்னு 37,000 ரூபாய் பெட் கட்டினாங்க. அதே மாதிரி புலி ஜெயிச்சதால் மன்னருக்கு 37,000 ரூபாய் லாஸ் ஆச்சு. 1857 யூகேவோட ப்ரோம்விச் ஜூவில் சிங்கத்தோட கூண்டுக்குள்ளே போன புலி சிங்கத்தை தாக்கியிருக்கு. பிடரி முடி கழுத்தை காப்பாற்றினாலும் புலி வழுத்த கீழ்ச்சி சிங்கத்தை கொண்டது. 1909 கோனி தீவில் இருந்த ஜூவில் ஒரு ஆண் புலி ஒரு ஆண் சிங்கத்தை கொண்டது. 2011 துருக்கியோட அங்காரா ஜூவில் புலி சிங்கத்தை ஒரே அடியில் கொன்னதாகவும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்படி வரலாறும் புலிக்கு சாதகமாக தான் இருக்குது. அதுக்காக எப்பவுமே புலி தான் ஜெயிக்கும்னு அர்த்தம் இல்லை. சில சண்டைகளை சிங்கங்களும் ஜெயிக்கும். ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி 90% புலிகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது 10% சிங்கங்கள் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிங்கத்துக்கும் புலிக்குமான சண்டையை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.